எப்போ பார்த்தா தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கிறோமா, ரொம்ப டயர்டாகிட்டோமா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கா, கவலையே படாதீங்க. வாழ்க்கையில் என்னைக்கா ஒரு நாள் நம்ம ஜெயிச்சே தீர்வோம். கண்டிப்பான முயற்சிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பலன் உண்டு. முயற்சி பண்ணுறதை மாத்திரம் உங்களை எதுவும் கை விட்டுறாடாதீங்க. அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை இல்லை, 2 வருஷம் 3 வருஷம்னாலும் ட்ரை பண்ணுங்க. ஆனால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் கவலைப்படுறீங்க? ஜெயிச்சவங்க அத்தனை பேரும் முயற்சி பண்ணி தான் வந்திருக்காங்க. ஒரு தடவை அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. பல தடவை பல வருஷம் முயற்சி பண்ணனால மாத்திரம்தான் பிசினஸ் மேனாக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாலும் நீங்கள் சொல்கிற அத்தனை இப்போ இருக்கிற கரண்ட்ல இருக்க அத்தனை பெரிய ஆளும் சினிமா ஆக்டர்ஸ் யாராக இருந்தாலும் முயற்சி பண்ணி அடிபட்டு அசிங்கப்பட்டு ரொம்ப மன வேதனையில் அடைந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு அவங்க ஒரு ஸ்டாரா டாப் லெவல்ல இருக்கிறாங்க. நம்ம அதை மாத்திரம் தான் பார்க்குறோம். ஆனால் நம்ம தோத்தே போகக்கூடாது. அதுக்கு மெயினாக என்ன செய்ய வேண்டியது, முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். சோர்வே அடையக்கூடாது, பயப்படவே கூடாது, திரும்பி போகக்கூடாது, திரும்பியே போகக்கூடாது, போயிட்டே இருங்க. வாழ்க்கை முழுவதும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக கேஎஃப்சி இதுல இருக்கிற அவரோட ஏஜ்ல எப்போ 64 வயசுக்கு அப்புறம் தான் அவர் கிடைச்ச மாதிரியும் எவ்வளோ பெரிய ஆளுங்க எல்லாருமே அந்த ஏஜ் டைம் பீரியட் ஆஃப் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய டைம் நீங்க போடுற எஃபெக்ட்னால தான் உங்களுக்கு கிடைக்கும். எஃபெக்டை விட்டீங்கன்னா அது உங்களை விட்டு போயிடும். நீ அதை யோசிக்கும், என்னடா எப்போ பார்த்தாலும் எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறானுன்றது ஒரு டைம் ஆஃப் பீரியட்ல ஜெயிக்கிறத தன்னால இந்த பிரபஞ்சத்தை கொடுத்துருமா. அப்போ நீங்க ட்ரை தான் பண்ணணும். ஒரு தடவை 2 தடவை 3 தடவை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி ஒருத்தன் வந்து குழி தோண்டிக்கிட்டே இருந்தான், தங்கம் கிடைக்கும் வெள்ளி கிடைக்கும் இன்னும் தோண்டிக்கிட்டே இருந்தான். ஆனா அவன் தோண்டினது 10 அடி, ஆனா இருக்கிறது 12 அடி. இல்ல அவன் 10 அடிக்கு மேல சோர்வாடி போனாலும் பின்னாடி வரவன் என்ன பண்ணுவானா 2 அடி தோண்டுவான் வந்துடும். சில பேர் வந்து அந்த 1 அடி தோண்டிட்டே விட்டுட்டு போயிருந்தாலும் கரெக்டா 1 அடியில் இன்னும் கிடைக்கும். அப்ப முயற்சி தான். நம்ம விட்டா இன்னொருத்தன் பண்ணுவான், நம்ம செய்ய வேண்டிய இன்னொருத்தன் பண்ணுவான். இன்னைக்கு நான் வீடியோ பண்றேன்னா இன்னொருத்தவனும் பண்ணுவாங்க, எல்லாரும் பண்ணுவாங்க. ஹோட்டல் பண்ணணுமா எல்லாரும் ஹோட்டல், எல்லா பிசினஸ். ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா 10 டீ கடை இருக்கும், ஜுவல்லரி ஷாப் கடை பண்ணீங்கன்னா வரிசையா ஜுவல்லரி ஷாப் கிடக்கும். எப்படி ஒவ்வொருத்தவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க முயற்சி அவங்க பண்ணணும்ன்றத நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். பலன் எதிர்பார்க்க வேண்டாம். நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளுக்குன்னு ஒரு கஸ்டமர், நம்மளுக்குன்னு ஒரு ஜெயிப்போம், நம்மளுக்குன்னு ஒரு பணம் வரும், நம்மளுக்கு எல்லா விஷயம் நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கைனால மாத்திரம் தான் எல்லாருமே ஜெயிக்கிறாங்க. தவிர டீ கடையில இருக்க ஒரு தெருவிலேயே 3 கடை 4 கடை 5 கடையெல்லாம் இருக்கும். எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு பாரு. ஒவ்வொரு கடையும் ஜெயிச்சுட்டு தான் இருப்பாங்க. அது காரணம் தன்னை பிசினஸ் தனக்கு என்ன வரும், தனக்கு எப்படி இருக்கும்னு யோசிக்கிறாங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தனால தான் எந்திரிக்கிறாங்க, அதை செய்யறாங்க. திருப்பி திருப்பி ரிப்பீட்ல போகும்போது தான் ஜெயிச்சாங்க. விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா சராசரி மனுஷனா இருப்பாங்க, அவங்க திரும்பி போயிருப்பாங்க. அவங்கள நம்ம பேசி இருக்கவே மாட்டோம். ஜெயிச்சவங்களை மாத்திரம்தான் இந்த உலகம் பேசும். தோத்தவங்களை கண்டுக்கவே கண்டுக்காது. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணி கீழே விழுந்தாலும் கை கூட கொடுக்க மாட்டாங்க. அப்ப முயற்சி பண்ணி ஜெயிச்சா மாத்திரம்தான் நம்மள வந்து புகழ்வாங்க, கிட்ட வருவாங்க, எல்லாம் நடக்கும். அது தனி சாப்டர். ஆனா நம்ம முயற்சி பண்ணலன்னா நம்ம ஜெயிக்க மாட்டோம். ட்ரை பண்ணிட்டே இருங்க, ஜெயிக்கலாம். யோசிங்க, கண்டிப்பா முடியும்.